பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற இந்த ஜெப நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்க போகிற ஒரு பகுதி லடாக் என்றதான இந்த பகுதிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த மாநிலத்திற்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த லடாக் மாநிலமானது சுமார் 2.92 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் காணப்படுகிறது. இதில் கிறிஸ்துவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவான எண்ணிக்கையிலே காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இங்கே மிகவும் குறைவாகவே உள்ளனர். ஆகவே நாம் இந்த மாநிலத்திற்காக கருத்தாய் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஒரு சில துளிகள் நீங்கள் என்னோடு கூட இணைந்து இந்த லடாக் மாநிலத்திற்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆண்டவரே வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். லடாக் மாநிலத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்தியாவின் உயர்ந்த பீடபூமியில் அமைந்துள்ள இந்த மாநிலத்தில் தகப்பனே உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. இந்தியாவின் வடக்கு எல்லை பகுதியான ஆண்டவரே இந்த இடத்துல உங்கள் பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, லடாக்கில் ஆண்டவரே நீர் ஜனங்களை ஆண்டவரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இங்கே வாழ்கிறதான மக்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள இரக்க செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க தகப்பனே. லடாக் மாநிலம் முழுவதுமா இயேசுவே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். லடாக் மாநிலம் முழுவதுமா உம்முடைய கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, லடாக்கில் ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. லடாக்கில் மிஷனரிமார்களாக இருந்து இயேசுவே உமக்காக ஆண்டவரை பணி செய்கிற, உமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மேலும் கர்த்தருடைய கரம் அமருவதாக, கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. ஒவ்வொரு ஊழியர்களுடைய குடும்பங்கள், விசுவாசிகளுடைய குடும்பங்கள் கர்த்தாவே நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மிஷனரிமார்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. மிஷனரிமார்கள் வெளியே போகும்போது வரும்போது விசேஷித்த பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. மிஷனரிமார்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிந்து போகட்டும். இந்த வேளையில் லடாக்கில் கர்த்தருடைய ஊழியம் வளர்ந்து பெருகுவதாக. ஒவ்வொரு மிஷனரிமார்களுடைய தரிசனங்கள் பெருகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, லடாக்கில் இருக்கிறதான எல்லா இராணுவ முகாம்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்வி கூடங்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நெசவு தொழிலை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். லடாக்கில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. லடாக்கும் ஆண்டவரே மாநிலம் முழுவதுமாய் வசனம் ஆண்டவரை விதைக்கப்படட்டும் தகப்பனே. ஜனங்களுடைய கல்லான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் வசனம் செல்லும்படியான வாசல் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கும்படி வாசல் திறக்கப்படுவதாக, வாசல் திறக்கப்படட்டும். கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் நரகத்தை நோக்கி ஓடுகிற ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திரும்புவார்களாக, நித்திய ஜீவனுக்கு நேராக திரும்புவார்களாக. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவீராக. உமது வலது கரம் லடாக்கின் மேலே இறங்கி வரட்டும் தகப்பனே. உடைய வலது கரம் லடாக்கின் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமது முகத்தின் பிரகாசம் ஆண்டவரே ஓ லடாக்கின் மேலே இறங்கி வரட்டும். உம்முடைய வெளிச்சம் லடாக்கின் மேலே வரட்டும். நீதியின் சூரியன் ஆண்டவரே இந்திய தேசத்தில் உள்ள அந்த லடாக்கின் மேலே நீதியின் சூரியன் உதிப்பதாக, கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் லடாக்கின் மேலே இயேசுவின்
வெளிச்சம் உதிப்பதாக. இயேசு என்கிற அந்த மெய்யான ஒளி லடாக் முழுவதும் பரவி பாய்வதாக. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் இல்லையே தகப்பனே. மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்க தகப்பனே, மனம் இறங்குவீராக. உன்னதமான தேவன் மனம் இறங்குங்க. லடாக் மாநிலத்திற்கு மனம் இறங்குங்க. கர்த்தர் லடாக்கை ஆண்டவரை சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அங்கே இருக்கிற தேவ ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. அவர்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யுங்க. இப்பொழுதும் லடாக்கில் யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஊழியர்கள் பலவீனமாக இருக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பங்களில் ஊழியர்கள் குடும்பங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் அந்த பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த ஊழியருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் அவரை எழுப்புவீராக. கர்த்தர் அவங்க தேவைகளை சந்திப்பீராக. லடாக் மாநிலம் முழுவதும் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படுவதாக. எல்லா ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா மந்தமான ஆவிகள் ஜனங்களை விட்டு ஓடுவதாக. கர்த்தர் பெரிய காரியத்தை லடாக்கிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு அந்த ஜனங்கள் ஆயத்தப்படுவார்களாக. அப்பா, ஆண்டவரே, உம்மை சந்திக்க முடிய அந்த ஜனங்கள் ஆயத்தப்படுவார்களாக. தகப்பனே, உம்முடைய வருகையில் அவர்களெல்லாம் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, இரக்க செய்வீராக. இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கிற ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. ஜெபிக்கிற ஒவ்வொரு மகன் மேல மகள் மேல கர்த்தருடைய கரம் அமருவதாக. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பங்களில் இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும். கர்த்தர் சமாதானத்தை கட்டி ஆண்டவரே சமாதானத்தை தந்து அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க என்று சொல்லி செபிக்கிறோம்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மேன்மேலும் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.